எங்க பெட்ரூமுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நாங்க ரெண்டு பேரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க? Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக. நான் இது எதுவுமே டிசைட் பண்ண ஐடியாஸ் எதுவுமே எந்த கிடையாது. எல்லா ஐடியாஸுமே இங்க வாங்க தம்பி தன்னடக்க கொஞ்சம் அதிகம். ஷூட் முடிச்சு வரும்போது என்கிட்ட சொல்கிறாங்க, பாப்பு ரொம்ப தேங்க்ஸ் பாப்புன்னு ஒரு கிஸ்ஸு. எதுக்கு? இல்லை இன்னைக்கு தான் நான் வீடை ரசிச்ச ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இப்போ வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அப்படா முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அந்த இன்டீரியர்னு ஒன்று கை வச்சா எங்கே போகுதுன்னே தெரியாது. நிஜமாவே வரைக்கும் நாங்கள் இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு அமைஞ்ச விஷயத்த நம்ம மாற்றவே முடியாது. அது என்னவா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் அந்த விஷயத்த. க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வருஷத்துல ஒரு 2 வாட்டி க்ளீன் பண்ணலாம். அதுக்கு நீங்க தனியா டெஸ்ட் போடணும். எங்க பெட்ரூமுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நாங்க ரெண்டு பேரும் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க? வீட்ல யாரும் இல்லம்மா. பால் பாக்கெட் போட வந்தாங்க. சோ வந்தாச்சு அட் லாஸ்ட். எஸ், தி மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட் நடந்துருச்சு. சரி, என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க? எப்படி ஆலியா எங்க? அவங்கலாம் விஐபி இல்ல, மெதுவா அப்படியே ஸ்டைலா இறங்கி வருவாங்க. ஸ்பெஷலா தான் வருவாங்க. ஸ்பெஷல் என்ட்ரி இருக்காங்க. ஓகே, அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம் அந்த ஸ்பெஷல் என்ட்ரி. பாப்பு வெரி குட். சோ முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ வெல்கம் கலாட்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க எல்லா டீமோட என் வீட்டுக்கு வந்திருக்கிறது. எஸ் சூப்பர். சோ சூப்பரா இருக்கு. வெளிய இருந்து பாக்கும்போது ஒரு ஃபீலிங்னா நீங்க ஃபுல்லா பார்க்கலையே. இதோ இப்படி பார்த்ததுக்கே ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்குது. அப்படி சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வீட்ல என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க காட்டுங்க. ஏன் அப்படின்னா இப்ப பொதுவா உங்களுக்கே தெரியும், உங்களை பத்தி நிறைய வீடியோஸ்லாம் வரதுல என்னது அவங்க சில பல கோடிகள் இறைச்ச வீடு கட்டியிருக்காங்களா, அவங்க வீட்டுல ஒரு லைட் மட்டுமே 10 லட்சம் அப்படிலாம் நிறைய சொல்றாங்களா? பாத்துருப்பீங்களே நீங்களும். சரி, ஓகே. இந்த வீட்டுல ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம மாத்த முடியாது. நம்மளுக்கு அமைஞ்ச விஷயத்த நம்ம மாத்தவே முடியாது. அது என்னவா இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் அந்த விஷயத்த. எது உங்களுக்கு சர்ப்ரைஸா இருந்தது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும்? ஆக்சுவலி நான் இது எதுவுமே டிசைட் பண்ண ஐடியாஸ் எதுவுமே எந்த கிடையாது. எல்லா ஐடியாஸுமே இங்க வாங்க தம்பி தன்னடக்க கொஞ்சம் அதிகம். ஒரு நாள் லீவ் கிடைச்சது ஷூட்ல இருந்து. ஈவினிங் நான் ஷூட் முடிச்சு வரும்போது என்கிட்ட சொல்றாங்க, பாப்பு ரொம்ப தேங்க்ஸ் பாப்புன்னு ஒரு கிஸ்ஸு. எதுக்கு? இல்லை இன்னைக்கு தான் நான் வீடை ரசிச்ச ஒரு விஷயம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு நாள் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. அங்க டைனிங் டேபிள் உட்காந்து சொன்னது ஃபுல் சீலிங்கா இருக்கட்டும், அது இந்த கலர்ஸ் பெயிண்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த வுட்லயே மேட்ச் பண்ணிருக்காங்க. கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா டோர்ஸ்ல இருந்து ஃபர்னிஷிங் பண்றதுல இருந்து எல்லாம் வுட். அண்ட் பிளாக் அங்கங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு சூப்பரா இருந்தது. நான் நினைச்சேன் இப்படிலாம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு சோஃபாஸ்லாம் இதே கலர்ஸ் எல்லாம் போவாங்க அப்படின்னு நான் நார்மலா தான் திங்க் பண்ணேன். பட் இவங்க அதுக்கு கான்ட்ராஸ்டா ப்ளூ சோஃபா அண்ட் மஸ்டர்ட் சோஃபா மாதிரி போட்டிருக்காங்க. என்னங்க இது, என்ன ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே அப்படி சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல இது இதுக்கு நான் எங்க மேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சில இடத்துல ப்ளூ அண்ட் மஸ்டர்ட் இந்த வீட்டுல இருக்கு. நான் எல்லாரும் இப்ப வீடு கட்டிட்டோம் அப்படின்னா அப்படா முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. அந்த இன்டீரியர்னு ஒன்று கை வச்சா எங்க போகுதுன்னே தெரியாது. நிஜமாவே வரைக்கும் நாங்க இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பிச்சதுல. சரி, இந்த லைட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை
ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க, இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் லைட் அப்படிலாம் சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி விலை அதிகமா பார்க்க மாட்டாரு. ரொம்ப கம்மி விலையில குவாலிட்டி எது பெஸ்ட் டிசைன்லாம் பார்த்து அது ஒரு 10 வாட்டி ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு லைட்டுக்கு 10 lakhsலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இந்த வீட்டுக்கு போட்டிருக்க மொத்த லைட்ஸே அதில் 1/3 தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி ரிங் லைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணோம். ஏன்னா அதுதான் இங்கே நிறையா ரொம்ப யூனிக் அப்படின்னு லைட்ஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே ரிங் 11 ரிங்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. இது நான் ரொம்ப தேடும் போது எனக்கு ஒரு ஷாப்ல இது கிடைச்சது. இது நமக்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா ஸ்கொயரா இருக்கா, இங்க இருக்கா ஸ்கொயர், எல்லா இடமே ஸ்கொயரா இருக்கறதுனால லைட்ஸ் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் ஸ்கொயர் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. அதனால இதுலயே வந்து அந்த லைட்ஸ்லயே வந்து அந்த டச் இருக்கணும். ஓகே. எப்படி திடீர்னு ஜோதிகாவை மாறினாங்க பாத்தீங்களா? சந்திரமுகி ஜோதிகா முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. 130 நினைக்கிறேன். ஓகே. 1,30,000. சூப்பர். ஆனா இதுலயே வந்து 4 லைட்ஸ் மாறும். 4 கலரா மாறும். ரொம்ப பிரைட், அப்புறம் ஒயிட், அப்புறம் ரொம்ப எல்லோ, அப்புறம் மீடியம் டிம் லைட், அந்த மாதிரி வீட்டையே வந்து அது வேற மாதிரி காட்டும். சூப்பர். இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன். என்னங்க இவ்வளவு ஹைட்டா இருக்கு இந்த ஸ்கிரீன், எப்படிங்க இத வந்து நீங்க க்ளீன் பண்ண முடியாது போல. இந்த கர்டன்ஸ் நீங்க க்ளீன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா வருஷத்துல ஒரு 2 வாட்டி க்ளீன் பண்ணலாம். அதுக்கு நீங்க தனியா தெர்ஸ் போடணும். தெர்ஸ் போட்டு அது மேல போய் அதை ரிமூவ் பண்ணி வெளியில கொடுத்து ட்ரை வாஷ் பண்ணி கொண்டு வந்து போடணும். சரி, இப்போ இன்னொன்னு இந்த வீட்ல வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு பியானோ இருக்கு. சஞ்சீவ், நீங்க வந்து ஒரு பியானிஸ்ட் அப்படின்னு இவங்க தான் பியானிஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ, பியானிஸ்ட். சரி, யார் பியானிஸ்ட்னு சொல்லிட்டு அங்க போய் வந்து இவரும் இல்ல நானும் இல்லங்க, பியானிஸ்டே யாரும் இல்ல இங்க. ஆனா இவர் வந்து யூடியூப் பார்த்து இப்போ ஒரு மாசத்துல எல்லா சாங்ஸும் கத்துக்கிட்டாரு. எல்லா சாங்ல இல்ல, சும்மா 2-3 சாங் கத்து வச்சிருக்கேன். அப்ப நீங்க பியானிஸ்ட் கரெக்ட் தானே? பியானிஸ்ட்லாம் கிடையாதுங்க, சொல்லிக்கலாம் நம்ம அப்படியே. ஒரு ஆசை வீட்ல பியானோ. நான் வந்துங்க எனக்கு வந்து இன்டோர் கேம்ஸ் பிடிக்காது. நான் அத்லீட், அவுட்டோர் கேம்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் மோஸ்ட். இது கேம்ஸா? இது கேம்ஸ்ல இல்லையா? ஒரு ரொமான்டிக்கான ஒரு சஞ்சீவை பார்க்க போறோம். உண்மையா சொன்னா பியானிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. நான் யூடியூப்ல பார்த்து ஒரு 2-3 சாங்ஸ் குட்டி குட்டியா கத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன வாசம் நாங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். ஆனா நீங்க நல்லா வாசிப்பீங்கன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ப்ராப்பரா கிளாஸ் போய் கத்துக்கணும்னு ஆசை, பட் அதுக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இன்னொரு பாட்டு வாசிப்பாரு, தனனா தன தனனா தன தனனா. அந்த பாட்டு வந்து எனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அன்னைக்கே அது மத்தியானமே கத்து வாசிச்சாரு. இன்டு ஆலியா சஞ்சீவ்ஸ் பெட்ரூம். சோ இங்க என்ன ஸ்பெஷலா பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க பண்ண விஷயங்கள் இதுதான் நான் சொன்னது. இந்த விண்டோ இது வந்து ஃபுல் சிங்கிள் கிளாஸ், இது சிங்கிள் டஃபன் கிளாஸ். ஸோ வியூக்காக சிங்கிள், ஏன்னா இந்த கம்யூனிட்டிலேயே இந்த மாதிரி யாருமே ஓப்பன் கிளாஸ் போடல. இந்த சென்ஸ் கிரில் இல்லாமல் போடல, எல்லாரும் கிரில் வச்சு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ஹெவி. நீங்கள் ஒரு 25 பேர் இல்லாமல் இந்த கிளாஸ் மேலே கொண்டு வந்து நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் இது. அண்ட் ஆல்சோ சேஃப்டிக்கு சேஃப்டி, வியூக்கு வியூ ரொம்ப அழகாக இருக்கும். நைட்டு நீங்கள் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கர்டன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு நானும் ஆலையும் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். எங்களோட சில்லிங் டைம் இது. ரொம்ப அழகா இருக்கு. இது ஆக்சுவலி இந்த வியூ அங்க லேக் இருக்கு. ஜாலியா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இல்ல தண்ணி எல்லாம் குடிச்சிக்கிட்டு. அப்ப நீங்க தண்ணி ஜென்ரலா வந்து லேடிஸ் வந்து நமக்கு வந்து ஒரு வார்ட்ரோப் 2 வார்ட்ரோபே பத்தாது. இங்க மொத்தமே வந்து ஒரு 2 வார்ட்ரோப், இங்க ஒன்னு ஒரு 3 வார்ட்ரோப். இது எல்லாம் ஆலியாக்கு தான். அப்ப உங்களுக்கு இதுதான் எனக்கு சிங்கிள் சிங்கிள் நிக்குது பாத்தீங்களா? அப்படியே வேற என்ன சொல்லுவீங்கன்னா ஆமா ஐயா பாபு. சோ இது ஃபுல்லா வந்து ஆலியாவுடைய அந்த காஸ்ட்லி உடைகள் எல்லாமே இருக்கா? ஃபுல்லா இல்ல, பாபு வந்து எனக்காகவே ஒன்னு கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு போர்ஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு ஷெல்ஃபா. ஒரு ஷெல்ஃப் அதுல ஃபுல்லா ஹேங்கிங் கிளாத்ஸ் மாதிரி நான் வச்சிருக்கேன். மத்த எல்லாமே ஆலியா தான். இருந்தாலும் பத்தாதேடா உனக்கு. நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு நல்ல அதுதான் இப்போ இது பண்ணோம் அப்படினு. இது இருக்கு இல்லையா, இது இப்ப பண்ணோம். என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்களா இல்லையா? நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றீங்க. பத்தலையா நல்ல வீடு கட்டி கொடுப்பீங்களா? இதுக்கு மேலயா மேல வேணா கட்டி கொடுக்குறேன் டென்ட் வச்சு. இது வந்து இது எக்ஸ்ட்ரா பண்ணோம் ஆலியாவோட ஆக்சஸரீஸ்ல வைக்கிறதுக்காக. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே அவங்க ஆக்சுவலி ஸ்டோரேஜ் வந்து நாங்க பண்ணிருக்கு. எங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இங்க ஒரு டேபிள் சின்னதா மறைஞ்சிருக்கு பாருங்க, இங்க கூட இங்க ஸ்டோரேஜ் வச்சிருக்கு. அதுல கூட ஏதாவது ஒண்ணு உள்ள வச்சிரலாம், எதையாவது ஒண்ணு பதுக்கலாம். இல்ல
இது 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 இந்த இப்போ என்ன 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 சர்ப்ரைஸ் காட்ட போறீங்க? என்ன இன்னும் பண்றீங்க? ஆமா இது வந்து இப்போ நம்ம மிரர் முன்னாடி வந்து ஏதாவது வச்சுட்டு இது பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி அடடா. அண்ட் வந்து அங்க ஒரு சின்ன டேபிள் இருந்ததுல அது வந்து இது கீழ வந்து நம்ம உட்கார்ந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். அதை எடுத்துட்டு பண்ணிக்கலாமா? ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க காமிங்க அழகா டெமோன்ஸ்ட்ரேட். இது வந்து சோஃபா இல்ல, ஆனா வந்து நம்ம இத வந்து பெட்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆஹா, இப்படி போட்டுட்டு உங்க பழைய வீட்டு மெமரிக்காக ஒண்ணா இப்படி படுத்து போட்டுட்டோம்னா காமிச்சிருங்க. அப்ப வாங்க நீங்களும் எடுக்கலாம். இது நம்மள அது மாதிரி ஜாலியா வந்து படுத்துட்டு ஆஹா, நம்ம தீபாவளி அவ்வளவுதான். ஏதாச்சும் ரம்ஜான் அந்த மாதிரிலாம் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது இல்லை, ஸோ நம்ம வீட்டில் கெஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ நைட் ஸ்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது டக்குனு நாங்கள் மாத்தி கன்வெர்ட் பண்ணி இந்த ரூம்ல இருக்கு, பக்கத்து ரூம்ல இருக்கு. சரி, அடுத்தது வந்து இப்போ நீங்க அம்மாவோட ரூம் காமிச்சிட்டீங்க, உங்களோட ரூம்ல அழகழகான விஷயங்கள் காமிச்சிட்டீங்க. பசங்களுக்கான ரூம் அப்படின்னு ஏதாவது தனியா வச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நாங்கள் பிளான் போடும்போது பசங்க ரூம் அங்க, நம்ம ரூம் இங்க வந்து ஒரு கதவுல ஓப்பனா இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து கிட்ஸ் ரூமுக்கும் நமக்கும் அந்த ஒரு கனெக்ட் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணேன். பட் நல்ல ஐடியாவா இருக்கே அது. பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் நாளடைவில் நம்ம செவுத்தை கட்டிட்டோம். ஏன் கட்டணும்னு தெரியல. எஸ், வெல்கம். கிட்ஸுக்கான ஒரு பெட்ரூம் இதுதான். அது வந்து பிங்க் கலர்ல இருக்கணும்னு பிகாஸ் ஐலா ஆசைப்பட்டாங்க. கேட்டாங்களா அவங்க பிங்க் கலர்ல தான் வேணும்னு? ஸோ அதனால பிங்க் பண்ணோம். அண்ட் ரொம்ப இந்த கிட்டிஷா கிட்ஸுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு எலகண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. அதனால அந்த அந்த கிட்ஸுக்கான விஷயங்கள் நான் நினச்சேன். இங்கே இந்த ஏபிசிடி அந்த வால்பேப்பர்ஸ்லாம் போடலாம் அப்படின்லாம் யோசித்தேன். பட் அது ப்ளே ஸ்கூல் மாதிரி ஆகிடக்கூடாது. பார்க்குறதுக்கு அது ஒரு பியூட்டிஃபுல் ஹோம், அப்படி அவங்களுக்கு பியூட்டிஃபுல் ரூமாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ வந்து அர்ஷு வளர்ந்து வந்து எனக்கு எங்க ப்ளூ கலர் கேட்டானே என்ன பண்ணுவீங்க? அதனால பாய்ஸும் பிங்க் கலர் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிக்கலாம். அப்படி சொல்லிக்கலாம். வச்சாச்சா? ஆமா, நல்ல அக்செப்ட் கேள்வி. பண்ணியாச்சு. அக்செப்ட் இப்போ பண்ணி நீங்க எல்லாமே இந்த ஓகே தான். இன்டர்வியூ சொல்லிட்டீங்களா? இப்போ அந்த இன்டர்வியூ பார்த்து அவன் கேட்காம இருந்தா. ஸோ இந்த கிளாஸ், அந்த கிளாஸ், அப்புறம் எங்க பெட்ரூம்ல இருக்கிற சிங்கிள் கிளாஸ், இது மூணுமே நாங்க லிஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓகே, கொஞ்சம் கிராக் ஆனாலுமே பட் ரொம்ப இது ரொம்ப டியூரபிளா? இது 12 mm திக்னஸ், இது டஃபன் கிளாஸ் தான் இது. அண்ட் கயிறு ஃபுல்லா கட்டி நாலா பக்கம் மேல ஒரு 12 பேர், கீழே 12 பேர் வச்சு லிஃப்ட் பண்ணி மேல இழுத்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிருக்கீங்க. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டோம் இது. அண்ட் இந்த சிங்கிள் கிளாஸ் போட்டிருக்கேன், கிரில் போடல அப்படின்னு நினைக்காதீங்க. கிரில் வந்து நாங்க பால்கனில போட்டிருக்கோம். அது நீங்க வயரா பாக்குறீங்களா, இன்விசிபிள் கிரில்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்க ஒரு 500 kg போய் அதுல சாஞ்சினா கூட ஒண்ணுமே ஆகாது. ஓகே, சோ இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி எல்லாமே வந்து அழகாவும் இருக்கணும், சேஃபாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணது. you have beautiful view, lake view. ஸோ அது நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, கிரில்லாம் போட்டு விண்டோஸில் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கிட்ஸுக்கு வந்து பால்கனி இருக்குது. ஸோ இந்த பால்கனிலேருந்து அவங்க வெளியில் எட்டி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இது பிளான் பண்ணது. ஸோ போடுறதான் போகிறோம், கிட்ஸ் பெட்ரூம் இல்லாமல் எல்லாத்துக்குமே போடலாம். கீழே எல்லா இடத்துலயும் ஃபுல் வீடு ஃப்ரண்ட் வந்து காம்பவுண்ட் வால்ல இருந்து கூட யாரும் ஏறி குதிச்சு உள்ள வர முடியாது. அந்த அளவுக்கு இந்த கிரில்ஸ் டைட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ சில பேர் வந்துட்டு இந்த அலாம் அடிக்கும், இந்த லாக் அந்த லாக், இந்த கிரில்ல வந்து கீழே யாராச்சும் வந்து கட் பண்ண ட்ரை பண்ண கட்டே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 49 ஸ்ட்ரிங் சேர்ந்து வந்தது அது அந்த கிரில், ஒரு கிரில். ஸோ அதை யார் கட் பண்ண ட்ரை பண்ணாங்களோ, ஏதாவது புல் பண்றாங்களோ அந்த மாதிரி பண்ணா அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அந்த இது இருக்கு. ஸோ லாக் ஏதாவது ஃபிங்கர் பிரிண்டா இல்லனா வந்து நம்பர் டிஜிட்டல் லாக்கா? எங்களோட பெட்ரூமுக்கு டிஜிட்டல் லாக் போட்டுருக்கோம். ஓகே, ஆமா. ஸோ கிட்ஸ் பெட்ரூமுக்கு அந்த மாதிரி லாக்ஸ் போடல. கீழே மெயின் டோருக்கு 45 லாக் இருக்கு. மேலே கீழே எல்லா லாக்ஸும் போட்டோம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதெல்லாம் மெயின் டோருக்கு போடல. கீ தான், அது ரொம்ப யூனிக்கான கீ. அது ஈஸியா பண்ண முடியாது. அந்த மாதிரி கீ நாங்களே தொலைச்சிட்டாலும் இப்போ அந்த கீயை ரெடி பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு அது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு லாக். அது அந்த கீலயே அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். அது மறுபடியும் டூப்ளிகேட் ரெடி பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் தான் போட்டிருக்கோம். எங்க பெட்ரூமுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் நாங்கள் 2 பேர் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. டைனிங் ஸ்பேஸ் இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. கண்டிப்பா கதை இருக்கு. ஏன்னா இந்த வீட்ல நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு. அந்த கதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த ஒரு எபிசோட் 10 நினைக்கிறேன், அவ்வளோ இருக்கு. அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் டு ஸ்கை மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல் கிளாஸ், ஸோ ஓப்பன் டு ஸ்கை, லைட்டு, மழை பெய்யறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். டைனிங் ஸ்பேஸ்ன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அது என்ன பண்ணலாங்கும் போது அப்படி பிளான் பண்ணேன். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்க்கும்போது பயங்கர வெயில், சம்மர் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த வெயில் கிளாஸ் த்ரூ அடிச்சிருந்தா கீழே எதுவும் சில்லு நிற்காது, ஏசி எதுவுமே நிற்காது. இது கான்செப்ட் சென்னைக்கு செட் ஆகாது, மேபி ஹில் ஸ்டேஷனில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு
இதையும் வந்து ரூஃப் பண்ணிடுவோம். அந்த கார்ல வர மாதிரி பட்டன்ல கிளாஸ் போட்டு மேல ஒரு கார்ட்போர்ட் அடிச்சு அது மூவ் ஆகுற மாதிரி அது மாதிரி ஏதாவது நீங்க பண்ணலாம். try பட் என்ன பண்ணிருக்கீங்களா? பண்ணாலுமே ஹீட் அடிக்கிற ஹீட்டை தாங்க முடியல. சென்னையோட ஹீட் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம ரூஃப் பண்ணிட்டோம். டைனிங் இப்படி தான் இது இருக்கணும். செட்டப் எல்லாம் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணோம். நிறைய நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து வெறும் சிங்கிள் பீஸ் வுட் வச்சிருந்தேன். சிங்கிள் வுட்லயே டைனிங் டேபிளும் அந்த வுட்டோட ஸ்டெம்ஸ்லயே வந்து சேர்ஸ் எல்லாம் அப்படியே பிளான் பண்ணேன். பட் இந்த வீடு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி செட் ஆகாது, ஒரு மாதிரி கான்டெம்பரரி மாதிரி தான் செட் ஆகும்னு சொல்லி அப்புறம் இந்த மாதிரி போனோம். அண்ட் இது கூட ப்ராப்பர் கான்டெம்பரரி கிடையாது, இதில் கூட ஒரு ஆன்டிக் டச் இருக்குது. அண்ட் மிரர்ஸ் வந்து ஏன் போட்டோன்னா ஆஸ் பர் வாஸ்து ஃபுட் வந்து மல்டிபிள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் ஃபுட் வச்சு சர்வ் பண்ணுறீங்க, ஸோ கண்ணாடி பார்க்கும்போது அது மல்டிப்ளை ஆகுது இல்லையா. ஸோ அது வாஸ்து ஆக்சுவலி நான் வாஸ்து பார்த்து பண்ணலை, எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்கிறன்னு ஆசை. டைனிங் ரூம்னு ஒரு விஷயம் எதுனே கிடையாது இந்த வீட்டில், அதுவும் ஸ்பெஷல். ஏன்னா நாங்கள் டைனிங் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் நான் கொடுத்துட்டேன். அப்படியே அங்கேயே கல் வச்சு சமைச்சு நீங்கள் அப்படி கொடுப்பாங்க, நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுடலாம். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் தனியாக இப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி, அப்படி டைனிங் டேபிள் தனியாக வேணும். ஏன்னா ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிட ஸ்பேஸ் வேணும் இல்லையா, வர கெஸ்ட்டுக்கு. அட் அ டைம் இங்க பாருங்க 8 பேர் 8 பேர், அங்க ஒரு 3 பேர் அப்படிதான் சாப்பிடுறோம் எல்லாம் கும்பலா. இது நிறைய வீடியோலாம் எடுத்து ஆனா போட்டிருக்கேன். இந்த பெரிய வீட்டுக்குன்னு இல்லைங்க, சின்ன அந்த 1 BHK இருந்தா கூட நம்ம கிட்ட வந்து அவ்வளோ கெஸ்ட் வருவாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட். நாங்க 1 BHKலயே ஒரு 10-12 பேர் தூங்குவோம். 10-12 பேர் அப்படியே எல்லாமே இங்கே கிச்சன் அப்படி இப்படி தூங்கிடுவாங்க. இப்போ வந்து வந்தோடனே இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க முடியுது, அதுல வெரி ஹாப்பி. அண்ட் இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நாங்க பண்ணது. ஏன்னா பிளான்ஸ் வந்து வீடு ஃபுல்லா இருக்கணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன். ஸோ அந்த பிளான்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு கிச்சனுக்கும் டைனிங்க்கும் ஒரு பார்ட்டிஷன் மாதிரி ஒரு தேவை இருந்தது, பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு பண்ணது தான் இந்த விஷயம். சூப்பர். அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, இப்போ என்னதான் வீட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ அழகாக பேசினாலும் நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களோட டெரஸ் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படி காற்றடிக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். டெரஸ் வந்து அது எல்லாம் எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பன் டெரஸ் தான் பண்ணியிருக்காங்க. யாருமே அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணல, ஷீட் பண்ணி அதுக்கு ஓடெல்லாம் போட்டு பண்ணலை, க்ளோஸ் பண்ணல. நம்ம அந்த டெரஸ் ஸ்பேஸையும் ஆக்சஸ் பண்ணணும், எப்போ வெயில் மழை எதாக இருந்தாலும் பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல்லாக கேரளா ஸ்டைல் பண்ணிட்டோம். கேரளா ஸ்டைல் ஓடு மாதிரி பண்ணிட்டோம். அண்ட் அங்கேருந்து யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் லேக் வியூ. ஸோ பார்ட்டி கீட்டி ஒரு பர்த்டே பார்ட்டினா அதுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டேஜும் இருக்குது. நீங்கள் அங்கேயே ஸ்டேஜ் சேர்லாம் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாம் போட்டு உட்காந்து அங்கேயே ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம். மினி பார்ட்டி மாதிரி ஒரு 30 பேர் கூட அங்கே ஆக்குபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸு. அண்ட் யூ ஹேவ் ஓப்பன் கிச்சன் மேலே இருக்குது. அண்ட் இப்போது வந்து லாஸ்ட் மந்த் செம மழை பெஞ்சது இல்லையா டிசம்பரில். ஸோ அப்போது டென்ட்டு வாங்கியிருந்தேன் துபாயிலேருந்து. ஸோ அந்த டென்ட்டெல்லாம் வந்து விரிச்சு போட்டு 2 BHK டென்ட். அங்கே ஒரு 2 BHK. நாங்கள் அங்கேயே ஒரு 2 நாள் தூங்கணும். குழு 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 காற்று சில்லுன்னு சாரல், அங்கேயே தூங்கணும் பாப்பு நானும். அப்புறம் நல்ல ஒரு ஃபீல். பசங்க விளையாடுறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள். ஆமா, அவங்களுக்கு லைக் விளையாடுறதுக்கு வந்து இங்க இடமே இல்லாம, பழைய வீட்டுல இடமே இல்லை. ஸோ இங்க எங்க வேணா விளையாடலாம், அவங்க அந்த மாதிரி இடம் பண்ணி கொடுத்தாச்சு. மாடியில அவங்க சைக்கிள் காரு பைக் எல்லாம் ஓட்டலாம் ஜாலியா. போனா நல்ல ஸ்பேஸ். சூப்பர் சூப்பர். ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்து இது ஒரு ஹவுஸை வந்து அழகாக ஹோம் ஆக்கி வந்து இன்னைக்கு இங்கே முன்னாடி வந்து நீங்கள் பார்க்க முடியுதுன்னு நினைக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பர், ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய பக்கெட் லிஸ்ட்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக டிக் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு வாங்கி வச்சு லஞ்ச் ரெடியாக இருக்கு, சாப்பிடலாம். ப்ளீஸ் கம். Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. சோனி Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக.